ஏற்பட்டது. அதை அவளால் ஏற்கவே முடியவில்லை. 1803 அவளது வீட்டுக்கு வரி வசூல் செய்ய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் பார்வதியார் என்கிற வரி வசூலிப்பவர்கள் வந்தார்கள். இதோ உங்களுக்கு வரியை கொண்டு வருகிறேன் என்று வீட்டுக்குள் சேர்ந்த நங்கேலி சற்று நேரம் கழித்து வீட்டுக்குள்ளிலிருந்து வெளியே வந்தால் தனது கைகள் இரண்டிலுமே வாழை இலைகளை வைத்திருந்தாள். இலையில் தனது 2 மார்புகளையும் அறுத்து வைத்திருந்தாள். இதுதான் உங்களுக்கு நான் செலுத்தும் வரி என்று அதை நீட்ட வரி வசூலிக்க வந்தவர்கள் தெரித்து ஓடினார்கள். இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தாள் நங்கேலி. இன்று விதவிதமான ரவிக்கைகளை அணியும் பெண்கள் இந்த சுதந்திரத்தை தங்களின் முளைகளை அறுத்திருந்துதான் நங்கேலிகள் தங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் என்கிற சமூக வரலாற்றை அறிவார்களா? நம் பாடப்புத்தகங்கள் நமக்கு இந்த சமூக வரலாற்றை ஏன் கற்றுத்தரவில்லை? அதை நீங்களே சிந்தியுங்க. இது போன்று பல வரலாற்று சுவடுகள் நம் நாட்டு மக்களிடமே உலகத்தினிடையே குவிந்து கிடக்கிறது. அதை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.